இந்த பதிவை காணக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்களை சொல்லிக்கிட்டு, இந்த பதிவின் மூலமாக உங்களுக்கு எல்லா விதத்திலும் பல மாற்றங்கள் ஏற்பட இறைவன் அருளால் இந்த பதிவை நான் உங்களுக்கு போடுறேங்க. நவகிரகங்களும் பஞ்சபூதங்களும் இறைவனும் சேர்ந்து அருளக்கூடிய பதிவாக இந்த பதிவு உங்களது வாழ்வாதாரத்தை மாற்றக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். எல்லா விதத்திலும் இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் உங்களுக்கு சிறப்புமிக்க காலமாக இருக்க இறைவனை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவின் மூலமாக நான் உங்களுக்கு பலன்களை சொல்லிட்டு இருக்கேங்க. மனித நேயத்திற்கு சொந்தக்காரரான கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசினாலே எதிர்நீச்சல் போட்டுக்கிட்டே இருக்கிறவங்க, வாழ்க்கையில் பல இடங்களில் உங்களை நீங்கள் பக்குவப்படுத்திக்கிட்டு அதற்காக நீங்கள் ரொம்ப உங்களுடைய முழு உழைப்பை போடக்கூடியவர்கள் கன்னிராசி. வாழ்ந்து தான் ஆகணும், அதை சரியாக நம்ம அமைச்சிக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் தான். இருந்தாலும் அந்த இடத்துல சில நேரங்களில் உங்களுக்கு மன உளைச்சல் வரதான் செய்யுது. என்ன பண்ணுறது? கவலை, கஷ்டம், பிரச்சனை திருப்பி திருப்பி வரும்பொழுது அதை எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறதுலேயே உங்கள் வாழ்க்கையை நீங்கள் இது நாள் வரைக்கும் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. சரி பண்ணணும்னே முடிவு பண்ணியிருக்கீங்க. ஒரு புரிதல் இருக்கணுங்க உங்களுக்கு. எந்த ஒரு பிரச்சனையையும் நான் உடனடியாக முடிச்சுட்டு வெளியே வந்துடுவேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு ஒவ்வொரு பிரச்சனையும் ஹேண்டில் பண்ணுறீங்க இல்லையா? அந்த எந்த பிரச்சனையுமே முடியாமல் தாங்க இன்ன வரைக்கும் இருக்குது. நீங்கள் ஒரு புரிதலுக்கு வரணும். அதுவாக முடியும், நம்மளால் முடிஞ்சதை நம்ம பண்ணிக்கிட்டே இருப்போம். பிரச்சனை தன்னால் ஓயுன்ற எண்ணம் வரணும். சரி பண்ணிடுவேன்ட்டு அந்த இடத்துலையே தான் நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க. எதையுமே உங்களால் சரி பண்ண முடியாத அமைப்புக்கு உங்களுக்கு சூழ்நிலை அமைஞ்சிரும். பிரச்சனையை மாற்றிடலான்னு நினைப்பீங்க. ஆனால் அது வேறு வித பிரச்சனைகளாக உங்களுக்கு உங்கள் வாழ்வாதாரத்தை இது நாள் வரைக்கும் கன்னிராசியை கலங்கடிச்சிக்கிட்டு இருக்கு. இது நாள் வரையும் உங்களை ரொம்ப கலக்க அடைய வச்சிருக்கு, கவலை அடைய வச்சிருக்கு. நான் சொல்கிறது எல்லாமே உங்களுக்கு சரியான அமைப்பில் இருக்கா இல்லையா, இதெல்லாம் உங்களுக்கு நடந்திருக்கா இல்லையான்றதை நீங்கள் எனக்கு கமெண்டில் போடுங்க. கன்னிராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா, அவங்க மற்றவங்களுக்கு கருணை உள்ளத்தோடு இருக்கக்கூடியவர்கள், உதவுவாங்க, எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணும். எல்லாரும் யார் என்னை நம்பி வந்தாலும் நம்ம கைவிடக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவர்கள் தான் கன்னிராசி. ஆனால் அதனாலேயே நிறைய பொருளாதார இழப்புகளை சந்திச்சிருப்பீங்க, நிறைய சிக்கல்களையும் சந்திச்சிருக்கிறீங்க, நிறைய இடங்களில் தேவையில்லாத அவமானங்களையும் சந்திச்சிருப்பீங்க. தகுதி இல்லாதவர்கள் கூட உங்களிடம் உங்களை ரொம்ப தேவையில்லாத சில வார்த்தைகளை விடுறது, தேவையில்லாத ஒரு சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். ஏன்டா இப்படி இவங்களுக்கு நம்ம நல்லதுன்னு நினச்சோம், கடைசியில் இவங்களே நமக்கு இவ்வளோ பெரிய அவமானத்தை தேடித்தராங்களேன்னு வருத்தப்பட்டவர்களாக பெரும்பாலான கன்னிராசி இருந்திருப்பீங்க. கன்னிராசி பேசும்பொழுது இயல்பாக பேசுவீங்க. பேசும்பொழுது எல்லாரிடமும் கனிவாகவும் இயல்பாகவும் பேசக்கூடியவர்கள். பிள்ளை மனம் கொண்ட வெள்ளை மனம் கொண்டவர்களாக தான் இருப்பீங்க. ரொம்ப எல்லாத்துக்கும் இலகிறது. யாருக்காவது சின்ன பிரச்சனைனாலும் கொஞ்சம் கூட அந்த ஒரு சிலவங்களும் அப்படியே அமைதியாக நிற்பாங்க. உங்கள் கூட இருக்கிறவங்களே பார்ப்பீங்க. ஒரு பிரச்சனை மற்றவங்களுக்குன்னா அவங்களாம் பேசாமல் நின்றுட்டு வேடிக்கை தான் பார்ப்பாங்க. ஆனால் அந்த இடத்துல நீங்கள் மட்டும்தான் செயல்படக்கூடியவர்களாக இருப்பீங்க. அதுதாங்க உங்களுக்கு இத்தனை நாளாக பிரச்சனையை கொடுத்து வாழ்க்கையில் எப்பயுமே ஒரு தோல்வியை சந்திக்கிற மாதிரியான அமைப்பெல்லாம் இருந்துக்கிட்டு இருக்கிறது. உங்களுடைய கடமையையும் உங்களுடைய வேலையையுமே விட்டு விடுறக்கூடிய சூழ்நிலையெல்லாம் வந்திருக்கும். மற்றவங்களுக்காக ஏதாவது செய்ய போய் அவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பீங்க. அதுவும் இந்த கன்னிராசியை பார்க்கும் பொழுது மற்றவங்களுக்கு என்ன நினைப்பாங்கன்னா, பொறாமப்படக்கூடியவர்களாக இருப்பாங்க. இவங்க எல்லாருக்கூடையும் அட்டாச்சாக இருக்காங்க, எல்லாருக்கூடையும் இயல்பாக பேசுகிறாங்க, பேசும்பொழுதே இவங்க ஒரு நல்ல அமைப்பாக பேசுகிறாங்க, ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கிறீங்க அப்படிங்கிறது மற்றவங்களுக்கு கண்ணை உறுத்ததாங்க செய்யுது. இது நாள் வரைக்கும் அப்படி இருக்குது. காரணம் என்னென்னா, எல்லாருக்கூடையும் நீங்கள் தான் அனுசரித்து அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாத்துக்கும் எல்லாருடைய பிரச்சனையை தலையில் வாங்கிக்கிட்டு இருக்கிறதுனால உங்கள் கூட எல்லாரும் ஒட்டிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் மற்றவங்களுக்கு என்ன தெரியும், உங்களை இன்னும் அவங்க தலை மேலே தூக்கி வச்சுட்டு இருக்கா மாதிரி நினைப்பாங்க. ஆனால் அப்படியெல்லாம் கிடையாதுங்க. உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த இடத்துல எப்படிப்பட்ட விளைவுகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கீங்கன்ட்டு. இப்படிப்பட்ட கன்னிராசிக்கு இப்போ சனி பகவான் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை ஃபஸ்ட்டு தராருன்னு பார்ப்போங்க. எடுத்த உடனே என்னங்க சனி பகவானை சொல்கிறீங்க அப்படின்னா, ஆமாம், முதல்ல நம்ம எதற்கு எந்த இடத்துல முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சில விஷயங்கள் இருக்குது. அதனால் இப்போ நம்ம சனி பகவானே முக்கியத்துவம் கொடுப்போம். உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை அவர் கொடுக்குறாரு அப்படின்னு பார்க்கும் பொழுது, இது எப்படி இருக்குன்னா, உங்களை அவர் சில இடங்களில் நம்பிக்கை இல்லாத இடத்திற்கு கொண்டு போகக்கூடியவராக மாற்றுவார். ஒரு செயல் செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க,
அதில் திடீர்னு கொஞ்சம் சறுக்கல் ஏற்பட்டாலும் அந்த இடத்துல பலகீனமாவீங்க. அதை யார் கொடுக்குறாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான். கொஞ்சம் தான் சறுக்குது, இருந்தாலும் அடுத்து உங்களுக்கு மேலே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் அந்த இடத்துலேயே நீங்கள் தோழக்கூடிய ஆட்களாக மாறிடுவீங்க. மனதளவில் ஒரு பதட்டம் ஏற்படும். அதனால் அந்த மாதிரி பதட்டமான சூழ்நிலையை குறைக்கிறதுக்கு முயற்சி நீங்கள் தான் பண்ணணும். சனி பகவான் அப்படித்தான் உங்களுக்கு இருக்கார். அதே போல் உறவுகள் சற்று மன அழுத்தம் கொடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குங்க. சாதாரணமாக பேசிக்கிட்டு இருக்கவங்க கூட வருவாங்க, வீட்டுக்கு வந்துட்டு உங்கள்கிட்ட நல்ல விதமாக பேசிட்டு போகும்பொழுது எதையாவது ஒன்று சொல்லி உங்கள் மனசை கஷ்டப்படுத்திட்டு போயிடுவாங்க. அந்த நாள் முழுக்கல், அந்த மாதம் முழுக்கவே அந்த பேச்சு வார்த்தைகள் உங்கள் காதில் கேட்டுக்கிட்டே இருக்கும். அது உங்களுக்கு வலிகளை கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கெல்லாம் நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்காமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா கன்னி ராசிக்காரர்கள் பொதுவாகவே எல்லாருக்கும் முக்கியத்துவம் கொடுக்குற ஆட்கள் தான். அப்போ அவங்களுடைய பேசக்கூடிய வார்த்தைகளையும் நீங்கள் எடுத்துக்குவீங்க. இப்படி சொல்லிட்டாங்களே, இதை மாதிரி சொல்லிட்டாங்களேன்ட்டு. அப்படியெல்லாம் சொல்கிறதுக்கு அவங்க ஒன்றும் தெய்வ பிறவி இல்லை. நீங்களும் என்னைய மாதிரி ஒரு சாதாரண ஆளுன்னு நீங்கள் எல்லாரையும் உங்களுக்கு ஈக்குவலாக வைங்க, இல்லை உங்களுக்கு கீழே வச்சுக்கோங்க, அவ்வளோதான். எல்லாத்துக்கும் நீங்கள் ரொம்ப கோவப்படுறதோ மன அழுத்தத்தை ஏற்படுத்திக்கிறதையோ நிறுத்திக்கிறது நல்லதுங்க. சில பேர் உங்களை விட்டு விலகக்கூடிய சூழ்நிலை கூட வரலாங்க. அதே நேரம் உங்களை குணப்படுத்தவும் அவங்க தான் வரணும். உங்கள் பிரச்சனையை சரி பண்ணவும் அவங்க தான் வரணும். உங்கள் மனசுக்கு ஏதாவது கஷ்டமாக இருக்குன்னா அந்த கஷ்டத்தை போக்கக்கூடியவர்களும் உறவாகத்தான் இருப்பாங்க, கஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர்களும் உறவாகத்தான் இருக்காங்க. அதுதான் இப்போ உங்களுக்கு இந்த 2ஆம் கட்ட நிலமைன்னு சொல்லுவாங்க. ஒன்று இப்படியும் போக மாட்டேன், ஒன்று இப்படியும் போக மாட்டேன், என்னைய ஒரு நடுவில் வச்சுட்டு எல்லா இடத்துலையும் சுற்றி எனக்கு கஷ்டத்தை கொடுக்குற மாதிரி இருக்குன்ற எண்ணங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்குங்க. ஆனால் மன உறுதி வந்துருங்க. இந்த காலகட்டத்தில் எப்படியோ ஒரு ஆலோசனை உங்கள் மனசுக்கு வரும்பொழுது சனி பகவான் உங்களுக்கு மன உறுதியை கொடுப்பார். சுற்றி இருக்கிறவங்க எப்படி இருந்தாலும் நீ இப்படித்தான் இருக்கணுங்கிற தெளிவை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது. கன்னிராசியை பொறுத்தவரையிலும் தொழிலை பார்க்கணும். தொழிலில் நீங்கள் ரொம்ப அதிலேயே தாங்க இருக்கணும். முக்கியத்துவமானது எதுன்னு பார்த்தீங்கன்னா தொழில். மற்றவங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன், உறவுகள் அதை சொல்லிட்டாங்க, ஏதோ ஒரு மன அழுத்தம் மன பிரச்சனை இதையெல்லாம் கொண்டுட்டு வந்துகிட்டே இருந்தீங்கன்னா வேலையில் உங்களால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. அதனால் தெளிவாக புரிஞ்சுக்கணும், நீங்கள் வேலைக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறதுல ஒரு தெளிவு இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா சில தடைகள் இருக்கிற மாதிரி இருக்குது. சின்ன சின்ன தடைகள் வரலாம், வேலை செய்கிற இடத்துல ஏதோ கொஞ்சம் மனக்கசப்பு ஏதோ ஒன்று ஏற்படும். ஆனால் அதுக்கு சளைச்சவங்களாக நீங்கள் இருக்கவே கூடாது. நிமிர்ந்து தான் நின்று ஆகணும். எல்லாம் கடந்து போகுன்ற தைரியம் இருந்தால்தான் எதிர்காலம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். புதிய வாய்ப்புகளும் உங்களுக்கு வரக்கூடியதாக இருக்கும். ஒரு சிலவங்க எதிர்காலத்தை நினச்சா கஷ்டப்படுவாங்க. ஒரு சிலவங்க எதிர்காலத்தை நினச்சாலே எனக்கு பயமாக இருக்குன்னுவாங்க. நீ இன்னைய காலத்தை நல்லபடியாக வாழ், எதிர்காலத்தை அன்னைக்கு பார்த்துக்கலான்ற எண்ணம் வரணும். எதிர்காலம் எப்படியாக இருந்தாலும் நல்லதாக தான் இருக்குன்ற நம்பிக்கையோடு தான் நம்ம எல்லாம் போயிட்டுருக்குறோம். அப்படியே அதை பார்த்து நம்ம பயப்படணும். இன்றைக்கி என்ன நடக்குது, இன்றைக்கி என்ன செய்யணும், இன்றைக்கி எப்படி இருக்கணுங்கிற தெளிவோடு இருங்க. உங்களுக்கு வேலை வாய்ப்பை பொறுத்தவரையிலும் நல்ல ஒரு அமைப்பு ஏற்படக்கூடியதாகத்தாங்க இருக்குது. ஆனால் ஒன்று விஷயத்தில் நீங்கள் கரெக்டாக இருக்கணும். திட்டமிடல் செயல்படும் முறையெல்லாம் சரியாக வச்சுக்கணும். சரியாக இருந்தால் மட்டும்தான் அதில் துணிஞ்சு இறங்கணும். இல்லையா எப்பயும் எப்படி செய்வீங்களோ அந்த வேலைகளே செஞ்சிகிட்டு இருக்கணும். புதிய முயற்சிக்கெல்லாம் கரெக்டான திட்டமிடல் இருக்கணும். நல்ல வளர்ச்சியை தொடங்கக்கூடிய காலத்தில் தான் இருக்கிறீங்கன்ற உறுதி இருக்கணும். நம்ம சரியாக தான் பண்ணுறோன்ற நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான். மனக்குழப்பத்தோடையே நம்ம செய்கிறோம், மனக்குழப்பத்தோடையே எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோன்ற போது அந்த இடத்துல சரியான அமைப்பு வராது. கரெக்டாக இருந்துட்டிங்கன்னா அந்த இடம் உங்களுக்கான இடமாக மாறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. பண வரவை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வருமான வழிகள் அதிகமாக இருக்குது. எல்லா விதத்திலும் நீங்கள் எந்த மாதிரியான அமைப்பை ஏற்படுத்துகிறீங்களோ அந்த விதத்திற்கு வருமானம் வழிவகை ஏற்படுது. ஆனால் என்ன பண்ணுறீங்க, செலவும் அதிகமாகக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ஏதோ ஒரு செலவு இருந்துக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். கைக்கு வருதுங்க, கையில் தங்க மாட்டேங்குதுங்கன்னு நினைப்பீங்க. வருத்தப்படாதீங்க, அந்த காலமும் வரும். கொஞ்சம் நிதானத்தோடு இருந்தால் எல்லாம் சரியாகும். ஒரு சில கன்னிராசிக்காரர்களுக்கு இப்பயே பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தில் கொஞ்சம் மேலோங்கி தான் இருப்பீங்க. கடந்த காலங்களை காட்டிலும் இப்போ கொஞ்சம் உங்களுக்கு பிடிமானம் இருக்கும். ஒரு சிலருக்கு கையில் இருக்கும், தங்குற மாதிரியான அமைப்பு இருக்குது. ஒரு சிலருக்கு அந்த அமைப்பு இப்போ இல்லாமல் இருந்தாலும் எதிர்காலங்களில் அது கரெக்டாக உங்களுக்கு அமையும். என்ன டைம் தான் வேறுபாடு இருக்கும். ஒரே கன்னிராசியில் எத்தனை பேர் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் டைம் வித்தியாசப்படுற மாதிரி தாங்க இருக்கும். அதனால் அதை நினச்செல்லாம் வருத்தப்படாதீங்க. உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். ஆனால் இப்போ ஒரு சில கன்னிராசிக்காரர்களால் பணத்தை சேமிக்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க.
பண்ணிங்கன்னா தான் அது உங்களுக்கு ஒரு டைம் இல்லைனாலும் ஒரு டைம் அது சரியாக உங்களுக்கு வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். அதனால் எதையும் நினச்சி கவலைப்படாதீங்க. பொருளாதார விஷயத்தில் மிக மிக கட்டுப்பாடோடு அனைத்து கன்னிராசியுமே இருக்கணும். ஏன்னா எல்லா கன்னிராசிக்குமே செலவு இருக்கிற மாதிரியான அமைப்பு தான் இருக்குது. ஒரு சிலருக்கு மட்டும்தான் சேமிக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. ஆனால் எல்லா பெரும்பாலான கன்னிராசிக்காரர்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் செலவுகள் நீடிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். இதை முடிச்சுட்டா இதோட ரிலாக்ஸ் ஆகிடலான்னு நினைப்பீங்க, முடியாது. அடுத்த செலவுக்கு ரெடி ஆகக்கூடிய தருணமாக இருக்கும். அப்போ கொஞ்சம் உங்களுக்குள்ள கஷ்டமாக தான் இருக்கும். என்னடா இது, வர்றது ₹1 வருதுன்னா செலவு மட்டும் ₹2 இருக்கே, நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற வருத்தங்கள் சிலருக்கு இருக்கக்கூடியதாக தான் இருக்குது. ஆனால் அதுக்காக நீங்கள் கவலைப்படாமல் இருந்துட்டிங்கன்னா போதும். எல்லாம் தங்குங்க. வரணும்னு முடிவாயிடுச்சுன்னா, இறைவன் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா யாரையும் தடுத்தெல்லாம் நிறுத்த முடியாது. அது பாட்டு வந்துடும். ஆனால் கொஞ்சம் ஆரம்பம் நமக்கு அது கொஞ்சம் அப்படி தான் இருக்க மாதிரி இருக்குது. பிரச்சனை இல்லைனா, ஏன்னா உறவுகளை நினச்சே நிறைய இடத்துல உங்களுக்கு சோதனையாகவே இருந்துக்கிட்டு இருக்கட்டும், பார்த்துக்கலாம், அதுவும் கடந்துருவோன்னு இன்னைய வரைக்கும் ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க இல்லையா, இது தாங்க உங்களுக்கு சாதகமான பலனாக இருக்குது. அதே போல் உங்கள் மனசு தூய்மையான மனசு, அதனால் யாரையும் அவ்வளோ சீக்கிரம் வெறுக்க மாட்டீங்க. இருந்தாலும் உங்களுக்கு அவங்க வெறுக்கக்கூடிய அளவுக்கு பிரச்சனையும் கொடுப்பாங்க. ஆனால் உங்களுக்கு வந்து உறவுகளால் ஒரு துரோகம் நடக்குதுன்னா அது நீண்ட காலத்துக்கு நிலைக்காதுங்க. அதையும் நீங்கள் மனசில் வச்சுக்கணும். ரொம்ப நாளைக்கு அவங்க உங்களுக்கு துரோகம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப்படிலாம் இல்லை. அந்த இடத்துல ஒரு மாற்றம் நிச்சயமாக காலமானது கொடுத்துரும். நேர்மையான உறவுகள் மட்டுமே உங்களுடன் பயணிக்கக்கூடிய காலமாகலாம் மாறிடுங்க. சிலருக்கு நல்லா தெரியும், கரெக்டாக அவங்க நம்மளை விட்டு போயிடுவாங்க. ரொம்ப நம்மளை தொல்லை பண்ணவங்க, பொறாமப்பட்டவங்க, நம்ம வாழ்க்கையை வளர்ச்சி இல்லாமல் தடை பண்ணவங்க அத்தனை பேருமே போகக்கூடிய சூழ்நிலையையும் காலம் கொடுக்கும். ஆனால் அதை வந்து கொஞ்சம் நீங்கள் பொறுத்து தான் போய் ஆகணும். எடுத்த உடனே அவங்க உங்களை விட்டு போயிடுவாங்களான்னா போக மாட்டாங்க. கொஞ்சம் டைம் எடுத்துக்குவாங்க. உங்கள் கூட இருந்து உங்களை கொஞ்சம் அப்படியே சோதித்து பார்த்துட்டு தான் போகும். அது மாதிரி நேரமும் இருக்கிறதுனால அவங்கெல்லாம் இப்படித்தான் நேரங்கள் நமக்கு தேவையில்லாதவர்களை விடும். அதுவே நமக்கு சரி பண்ணியும் கொடுத்துரும். அதனால் அதை பற்றி கவலைப்படாதீங்க. சில நேரம் உங்கள் மனசு ஏதோ சரியில்லைன்னு தோணலாம். ஆனால் அந்த நேரம் உங்கள் மனசை தைரியத்தையும் புத்திசாலித்தனத்தையும் மட்டும் கையில் வச்சுக்கணும். தைரியமும் புத்திசாலித்தனமும் தாங்க உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் எதையும் போட்டு மனசை ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிறது, நமக்கு இதெல்லாம் நடக்குதேன்னு வருத்தப்படுறது, இதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. நீங்கள் விட்ட இழப்புகள் எல்லாமே உங்களை வந்து சேரக்கூடிய தருணம்லாம் இருக்குது. பிடிச்ச மாதிரி வாழணும், நினச்சா மாதிரி வாழணும்னு நினச்சாலும் அதெல்லாம் நடக்கிறதுக்கான காலம் வரை காத்திருந்து தாங்க ஆகணும். அதுக்கெல்லாம் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பெரும்பாலும் கன்னிராசிக்காரர் இதெல்லாம் உணர்ந்து தான் வந்திருக்கிறீங்க. உடல்நிலையை மட்டும் கொஞ்சம் கவனம் வச்சுக்கணும். உடம்புக்கு ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வருதுன்னா அதை உடனடியாக பாருங்கள். ஏன்னா மனசு இப்படி இருக்கும் பொழுது சிலருக்கு உடல் பாதிப்புகள் வருவது இயல்பு தான். அதுக்காக அது பெரிய பாதிப்பு இருக்குன்னு நினைக்கக்கூடாது. அந்த டைம் நம்ம சரி பண்ணிக்கணும். அந்த வலியை தாங்கணும்னு அவசியம் இல்லைன்னு புரிஞ்சுக்கணும். எதிர்க்க வண்டி வாகனத்தில் போகும்போது எதையாவது யோசிச்சுட்டு சிந்திச்சுக்கிட்டுலாம் போகக்கூடாது. அந்த நேரம் பிரச்சனையெல்லாம் தூக்கி போட்டுட்டு ரோட்டில் தான் கவனம் இருக்கணும். அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. பிரச்சனை இல்லாத வாழ்க்கை கிடையாதுங்க. எல்லாரும் பிரச்சனையில் தான் இருந்துக்கிட்டு இருக்காங்க. எதிர்க்க வரவங்களும் அதே பிரச்சனையில் அதே ரோட்டில் தான் ஓட்டிக்கிட்டு வராங்க. அவங்களும் நமக்கு சரியாக வருவாங்களான்னு சொல்ல முடியாது. அப்போ நாம் சரியாக இருக்கணுன்றது ஒவ்வொருத்தவங்களும் கண்டிப்பாக அதை கடைப்பிடிக்க வேண்டிய இடத்துல இருக்கும். பெரும்பாலும் கன்னிராசிக்காரர்களுக்கு பெரிய பாதிப்புகள் இல்லை. உறவுகளால் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது. அதெல்லாம் இது நாள் வரைக்கும் பார்க்காததும் கிடையாது, புதுசும் கிடையாது. என்ன கொஞ்சம் முன்ன பின்ன வித்தியாசப்படும், அவ்வளோதான். இருந்தாலும் அதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் உடையவர்கள் தான் நீங்கள். எதிரியாக செயல்பட்டவர்கள் கூட நண்பர்களாக மாறும் நேரம் வரும். அது வரைக்கும் வெயிட் பண்ணித்தான் ஆகணும். பெரிய மாற்றத்திற்கான காலம்லாம் இருக்குதுங்க. நிதானம் ரொம்ப முக்கியம், சிந்தனை ரொம்ப முக்கியம். தெளிவாக யோசிக்கணும், கையாளும் விதம் தெளிவாக இருக்கணும். பண விஷயத்தில் ரொம்ப கரெக்டாக இருந்தாகணும். அலட்சிய போக்கெல்லாம் அவ்வளோ இருக்கக்கூடாதுங்க. அலட்சியம் இருக்கக்கூடவே கூடாது. முழுக்க முழுக்க உங்களை நீங்கள் சரியாக செதுக்கி கொள்ளக்கூடிய நேரமாக தாங்க இருக்குது. தெய்வத்தினுடைய அனுகிரகமும் பிரபஞ்சத்தினுடைய அனுகிரகமும் நல்லா இருக்கிறதுனால தான் நவகிரகங்கள் உங்களுக்கு நல்லாசையை கொடுத்துக்கிட்டு இருக்குங்க. அதனால் எதுக்கெடுத்தாலும் டென்ஷன், கோவம், தெரியாமல் நம்ம மாட்டிக்கிட்டோன்ற ஒரு வருத்தம், உங்கள் மேலேயே உங்களுக்கு தாழ்வு மனப்பான்மை, இதை எல்லாத்தையும் தூக்கி போடுங்க. எல்லாருக்கும் எல்லா பிரச்சனையும் இருக்குன்னு நினைக்கணும். அப்போ தான் நாம் சரியாக இருக்கும்னு நினைப்போம். நம்ம தான் சரியில்லைன்னு நினைக்கும் பொழுது அந்த இடத்தில் முன்னேற்றம் தடைப்படும். கன்னிராசி அதெல்லாம் உள்ளே போகாமல் உங்களுக்குரிய காலமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய தனித்தன்மையை நீங்கள் ஏற்படுத்திக்கிட்டால் மட்டும் போதுங்க. ஏன்னா உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் எப்பொழுதுமே உங்களுக்கு புத்திசாலித்தனத்தை கொடுத்துட்டு தான் இருப்பார்.
கன்னிராசினாலே அப்படிதாங்க. எதையாவது சிந்திச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. சரியான வர வரைக்கும் எதையும் விட மாட்டாங்க. எல்லா விதத்திலும் அவங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். காலம் உங்களுக்கு கனிவானதாகத்தாங்க இருக்கு. அதை நீங்கள் தெளிவாக எடுத்துட்டு போறது உங்க முயற்சி தான். முயற்சியை மட்டும் கைவிடாம இருங்க. வாழ்வாதாரம் சிறப்பு மிக்கதாக இருக்குதுங்க.